செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேதுபாடிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்த கடகராசி அன்பர்களே, ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நன்மையை தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது. அஷ்டம சனி தர சமயம் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு அஷ்டம சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. ஆகவே சனியின் தோஷம் அதன் பிறகு ஏற்படாது. அடுத்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வருகிறார். விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அந்த விரயம் சுபவிரயமாகவே இருக்கும். இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பொதுவாக ஆயில்யம் நட்சத்திரம் என்றாலே மாமியாருக்கு ஆகாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி கூறவில்லை. அது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம். சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே பொருத்தம் பகுதியிலே ஒரு பக்கத்திற்கு அதற்கு ஒதுக்கி இருக்கிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்று. ஆயில்யம் 1ஆவது பாதம் மட்டுமே தோஷம், மற்ற 2, 3, 4 பாதங்கள் தோஷம் அறவே கிடையாது. மாமியாருக்கு தோஷம் செய்யாது. அதுவும் இந்த சந்திரனானவர், ஆயில்யம் நட்சத்திரம் இருந்த சந்திரனானவர் குருவால் பார்க்கப்பட்டாலும் அல்லது குருடன் சென்றாலும், புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களோடு இருந்தாலும் கூட இந்த ஆயில்யம் நட்சத்திர தோஷம் என்பது அறவே 1ஆவது பாதத்திற்கு கிடையாது. அது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் எழுதியிருக்கிறோம். இந்த வருடம் புதிதாக சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் என்று போட்டிருக்கிறோம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலும் எழுதியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் நிறைய பேர் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டம் படக்கூடாது என்பதற்காக, அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது. இந்த வருடம் ராகுகேது பயிற்சிகள் 2/8 ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குரு உங்களை நோக்கி வருகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து சுபவிரயத்திற்கு வந்து அதன் பிறகு உங்கள் ராசிக்கிலே சில காலம் இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை பெறுவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால், இந்த ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே 1/1/2025 முதல் 14/5/2025 வரை குருபலம் இருக்கிறது. அதிலும் முக்கியமான குருபலம் என்பது சித்திரை மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. சித்திரை மாதம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே குருபான் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு அனுகூலமான நட்சத்திரமான மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக 10/4/2025 முதல் 14/5/2025 வரை, அதாவது சித்திரை மாதம் முழுமைக்கும் நல்ல குருபலம் இருக்கிறது. ஆகவே சித்திரை மாதத்திலே திருமணமாகாத ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் முடிவானால் 2 அல்லது 3 மாதங்களுக்குள் அவசியம் திருமணத்தை உடனடியாக நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் நடுவில் யாராவது வந்து குழப்பம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இல்லாவிட்டால் உங்களுக்கு செலவுக்கேற்ற வருமானங்கள் மட்டுமே வரும். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, செலவும் இருக்கும், அதற்குரிய வருமானமும் இருக்கும். இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று இந்த வருடம் எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம், அதாவது வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் தண்ணீரிலே பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு யோகமான ஆண்டு. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதனால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு காரணமாக, பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த குழந்தை பாக்கியம் சிறு மருத்துவத்தின் பேரில் கிடைக்கும். பொதுவாக ஆயில்யம் நட்சத்திர தேவதை சர்ப்பராஜன் என்று கூறுவார்கள், அதாவது ஆதிசேஷன் என்று கூறுவார்கள். ஆகவே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம். அல்லது ஒரு முறை நாகர்கோயில் சென்று, ஆயில்யம் நட்சத்திரம் என்று நாகர்கோயில் சென்று, கன்னியாகுமரிக்கு அருகிலே இருக்கின்றது நாகர்கோயில், அங்கே நாகர்கோயில் சென்று நாகராஜ பெருமானை வணங்கிவிட்டு அங்கே சந்தான கோபாலுடைய கோயில் இருக்கிறது, அங்கே சென்று சந்தான கோபாலையும் சிவனையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நாக தோஷங்கள் விலகும், ஆயில்ய நட்சத்திர தோஷமும் விலகும். அங்கே வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் கோயில்கள் இருக்கிறது, அங்கே சென்று திருப்பதி சாரம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தினாலும் நாகராஜனுடைய அனுகிரகத்தினாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆயில்ய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் இந்த கடகராசியிலே பிறந்து ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மொத்தத்தில் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக ஆயில்யம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கான 2025ஆம் வருட ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.